மாதத்துல கடவுள் அதான் சொல்றாரு. கடவுள் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறப்போ நான் தான் உன்னுடைய அடைக்கலம். பலன் பலன் அடைக்கலம் மாத்திரம் இல்ல, கடவுள் நான் சொல்றாரு, நான் உன்னுடைய அடைக்கலம் மாத்திரம் இல்லப்பா, நான் உனக்கு பலனாக இருக்கிற. கையை தட்டுங்க நல்லா. பலன். எப்பெல்லாம் பலவீனங்கள் வரும்போது அப்பெல்லாம் சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால் தேவன் எனக்கு பலனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில காரியம் செய்யாத போது, நடக்காத போது அப்ப சொல்லணும், வாயை திறந்து, ஆண்டவர் எனக்கு பலப்படுத்துவாரு, இதை என்னால செய்ய முடியும். ஆமென். உலகத்துல உங்களுக்கு ஆபத்து நேரத்துல யாரும் உதவி செய்ய முடியாது. எல்லாருக்கும் வியாதி வரும்போது டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, எங்களால முடியாதுங்க. நீங்க டாக்டரை நம்பி நம்ம சில நேரத்துக்கு பணம் இருக்குது, அது இது செலவு பண்ணலாம் அப்படின்னு கடைசி என்ன சொல்ற, நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் குணமடையாது, எப்படி இருந்தாலும் நல்லா ஆக முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு ஆட்டம் போகும். அப்ப யார் எனக்கு துணை? நான் நினைச்சேன் டாக்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்ப டாக்டர் சொல்லிட்டார் முடியாது அப்படின்னு. இந்த ஆபத்துல யார் எனக்கு அனுகூலமாக இருக்க முடியும்? அததான் கடவுள் சொல்றார், நான் இருக்கிறேன், போ, பயப்படாது, நான் உனக்கு அனுகூலமான. அதான் இந்த மார்ச் மாதத்துல கடவுள் சொல்றார், எதை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் உனக்கு துணையா இருக்கு.